ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மலையில் துறவியாக வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட மூக்குல இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு மெஷினோட சத்தம் கேட்குது. அந்த மெஷின் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட வாழ்க்கை முடிய போகுது. ஒருவேளை நீ நிறைய நாள் வாழணும்னா நீ ஒரு பணக்காரி ஆகணும். உன்னால திடீர்னு பணக்காரி ஆக முடியாது. நான் சொல்ற மாரி செய். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்கார தாத்தா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பேரன் தான். ஆனா அந்த பேரன் இன்னைக்கே செத்து போக போறான். நீ ஓடி போய் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்துரும். அப்புறம் என்ன கல்யாணம் தான். நீ நெறைய நாள் வாழலான்னு சொல்ல, இவளுக்கு கேட்ட உடனே, "என்னது நான் செத்து போக போறேனா? எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம்னு" சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிக்கிறா. அங்க எப்படி இந்த தாத்தா கிட்ட போய் நானே இந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியும்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் உள்ளக்க ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் பயந்து போய் என்னடா இந்த மொட்டை நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குன்னு கதவு திறந்து பார்க்கும்போது தான் அந்த ஆள் சொல்றாங்க, நான் தான் குறி சொல்றேம்மா, கண்டிப்பா இந்த தாத்தாவோட பேரனுக்கு நீங்க தான் மேட்ச் ஆவீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் நான் இதை எதிர்பார்த்து தானே வந்தேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க, தாத்தா ஓடி வந்து குறி சொல்றவங்க கிட்ட நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா, இந்த பொண்ணை என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னோட பேரன் உயிரோட வந்துருவானான்னு கேட்க, இவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. உடனே தாத்தா அந்த பொண்ணுகிட்ட போய், ஏம்மா என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள ஆடு தானாவே வந்து மாட்டுது. சரி கேட்போம். இங்க பாருங்க தாத்தா, உங்களோட பேரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்க பேரை இறந்து போயிட்டேன்னா அவங்க சொத்து எல்லாமே எனக்கு நீங்க எழுதி தந்துடணும், பரவாயில்லையான்னு கேட்க, தாத்தா என்னடா இந்த பொண்ணு அப்படி கேட்குதுன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பயந்து போயிட்டா. போச்சு போச்சு என்ன கைமா பண்ண போறாங்க, ஓடி போயிடலான்னு சொல்லும்போது தான் தாத்தா, ஒரு நிமிஷம் நின்று, சொத்து தானே இப்பவுமே எழுதி தரேன், புடி புடி அக்ரிமெண்ட்ல சைன் போடு பார்ப்போம், நீ வந்து என்னோட பேரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சைன் போடு, நான் சொத்தை எல்லாத்தையுமே உனக்கு எழுதி வச்சுறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. குடுங்க தாத்தா சைனை எல்லாத்துலேயுமே போடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லையுமே சைன் போட்டுடுறான். அங்கே மெஷின் பேசுது, கங்க்ராச்சுலேஷன், நீ இன்னும் 2 நாள் உயிர் வாழலான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. வெறும் 2 நாள் தான் நான் உயிரோட இருப்பேனா, எப்போதான் ஹீரோ செத்து போவான், அப்போதானே அவனோட சொத்து எல்லாமே எனக்கு வரும், நான் நிறைய நாள் வாழலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டே இருக்கும்போது டாக்டர் ஓடி வந்து, தாத்தா உங்க பேரை நல்லா ஆயிட்டாங்கன்னு டாக்டர் சொல்ல, இதை கேட்ட தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பாத்தியா என்னோட பேரன் சரியாயிட்டான், எல்லாமே என்னோட மருமக வந்த நேரம்னு வாய் மூடல. அதுக்குள்ளே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா உங்க பேரன் சீக்கிரமாவே செத்து போக போறாங்க, அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்ல, தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மருமகளோட கையை பிடிச்சிட்டு, நீ இந்தாம என்னோட பேரனை காப்பாற்றணும், சீக்கிரம் போய் காப்பாத்துன்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, இன்னைக்கே அவன் செத்து போக போறானா, ஜாலி ஜாலி எல்லா சொத்துமே கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சிரிச்சிடுறா. தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா சிரிக்கிறேன்னு கேட்க, ஐயோ நானா சிரிக்கிறேன் தாத்தா, என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் அழுகுறேன் தாத்தா, என்னோட புருஷன் சாகும்போது என்னால எப்படி சிரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய், டே புருஷா செத்துடாதன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, செத்துப்போ செத்துப்போ, நீ செத்து போனதுக்கப்புறம் இறுதி ஊர்வலம் என் கையாலேயே கிராண்டா செய்கிறேன் சரியா, ஜாலியாக செத்துப்போ, ஆனால் என்ன நீ ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்க, பாவம் உன்னை பார்த்தாலேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்க, கோமால ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மெஷின் சத்தம் கேட்குது. அதாவது 2 பேருக்குமே தனித்தனியா மெஷின் போல இருக்கு. அந்த மெஷின் ஹீரோ கிட்ட, டேய் நல்லா கேட்டுக்கோ, உன்னோட ஒய்ஃபை ஏதாட்டு இடத்துல டச் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ இப்பவுமே செத்து போயிட போற, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 1 2 3ன்னு எண்ண ஆரம்பிக்க, இவன் கோமாலேயே யோசிச்சு பார்க்குறான். என்னடா என்கிட்ட யாரோ பேசுற மாதிரி இருக்கு, ஒருவேளை பிரம்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. என்னடி வேணும், நீ யாருன்னு கேட்க, இவ வந்து ஐயோ முழிச்சிட்டான்னு பார்க்கும்போது, ஏற்கனவே அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டுல, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு அப்படியே செத்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ ஹஸ்பண்ட் நீ இறந்துட்டியான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறா. அப்போதான் அந்த மிஷின் ஹீரோ கிட்ட சொல்லுது, நீ வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்ட, உன்னோட ஒய்ஃப் உன்னோட கையை பிடிச்சல, அதனால டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்கிட்ட பேசினது எல்லாமே மெஷினான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தா ஓடி வந்து பேரங்கிட்ட சொல்கிறாங்க, டேய் இவ தான் உன்னோட ஒய்ஃப் டா, நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. ஹீரோயின் கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு என்னோட தாத்தா அதிகமாக பணம் தந்திருப்பாங்க, நான் அதை விட டபுள் மடங்கு தரேன், பேசாமல் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருன்னு சொல்ல, ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு, அதுவும் கரெக்டு தான், சரி எவ்வளோ பணம் பேசலான்னு போகும்போது தான் மறுபடியும் ஹீரோ கிட்ட மெஷின் பேசுது, இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, நீ இது செய்யலைன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் இறந்து போயிடுவேன், சீக்கிரம் நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட உன்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டு வைக்கணும், அப்படி இல்லைன்னா நீ செத்து போயிடுவ, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் இங்கே டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காசு வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, ஒய்ஃப் நீ என்னோட ஒய்ஃப் தானே, நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஏன் டைவர்ஸ் பண்ணணும், செல்லும் டைவர்ஸ் பண்ணுறதுலாம் தப்பு, பேசாமல் நீ என்ன ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பார்ப்போம்,
ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்க, இங்க தாத்தாக்கு ஒரு மாரி வெட்கமாயிட்டு, "அட போங்கடா, நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு வெளிய ஓடி போயிட்டாங்க. இங்க ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்ல பார்க்குறா, ஆனா சொல்லவே முடியல. இங்க ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாரி இருக்கு. "எம்மா தாயே, ஹஸ்பண்ட் தானே சொல்ல சொன்னேன், சீக்கிரம் சொல்லுமா சொல்லுமான்னு" கெஞ்சிட்டே இருக்க, ஒரு வழியா ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டா. அப்பதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நெனைக்கிறான், ஒரு வழியா நான் கூட 1 மணி நேரம் வாழ போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ச்சே! இவன் ஏன் ரொம்ப சோகமா இருக்கான்? ஒரு வேள தப்பா சொல்லிட்டோமோ? பரவால்ல, மறுபடியும் சொல்லலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட், 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 ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டே இருக்கா. அப்பதான் அந்த மெஷின் ஹீரோக்கு நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்துட்டே இருக்கு. அதாவது ஒவ்வொரு மணி நேரம், ஒரு ஹஸ்பண்ட் சொன்னா 1 மணி நேரம் வாழலாம் போல இருக்கு. நெறைய மணி நேரம் குடுக்குது. ஹீரோக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. "இங்க பாரு வைஃப், டெய்லி எனக்கு 24 தடவ ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் சொல்ற. அப்படி இல்லன்னா அவ்வளதான். வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறான். ஹீரோயினுக்கு அந்த பணக்கார வீட்ட பார்த்தோனயே சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நான் பணக்கார வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே பார்த்துட்டே இருக்கா. விலை கூடுன பொருள்லாம் இருக்கா. அத பார்த்துட்டு, எவ்வளோ விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்கு. பேசாம இத ஆட்டை போட்டு வித்தா எனக்கு நெறையவே பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன? நெறைய பணம் இருந்தா தான் நான் நெறைய நாள் வாழலாமே. பேசாம இத ஆட்டை போட்டுடலான்னு சொல்லும்போது தான் அவகிட்ட மெஷின் பேசுது. "நீ இந்த பொருள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வித்தனா, கண்டிப்பா நீ சீக்கிரமாவே செத்து போயிருவேன்னு" சொல்ல, "ஐயோ! வேண்டாம் வேண்டாம். நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் தப்பா நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு மெஷின் கிட்ட பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துருவான். ஆனா மெஷின் கிட்ட பேசினதுலாம் தெரியாது. ஹீரோ பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான்னா, ச்சே! இவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணா இருக்கா. எனக்கு இந்த மாரி பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ண பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு மெஷின் மறுபடியும் டாஸ்க் குடுக்குது. நீ என்ன பண்றன்னா, ஹீரோயின் முன்னாடி அப்படியே பொண்ணு மாரி டான்ஸ் ஆடணும்னு சொல்ல, ஹீரோ ஷாக் ஆயிட்டான். "உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் தெரியுமா? என்ன போய் ஒரு பொண்ணு முன்னாடி பொண்ணு மாரி டான்ஸ் ஆட சொல்றியே! நான் செய்யவே மாட்டேன்னு" சொல்ல, அதுக்கு மெஷின், "நீ இப்ப செய்யலன்னா உனக்கு எந்த டாஸ்க்குமே குடுக்க மாட்டான். அப்புறம் என்ன நீ செத்து போயிருவேன்னு" சொல்ல, ஓகே பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சு ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டு போய் பூட்டிட்டு, ஃபோன எடுத்துட்டு பாட்டுலாம் வைக்க போறான். ஹீரோயின் நெனச்சுட்டா, போச்சு போச்சு இவன் என் கூட ஒண்ணா இருக்க போறான்னு நெனச்சு, "ஏய் என்கிட்ட வராத, நான் சொல்லிட்டேன். நான் வந்து அக்ரீமெண்ட் படி தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாரிலாம் பண்ணாதன்னு" சொல்ல, இவன் பாட்ட போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டான். அப்படியே இந்த செக்ஸி ஆடுவாங்கல்ல, அந்த மாரிலாம் ஆட, ஹீரோயின் நெனைக்கிறா, இவனுக்கு என்ன லூசு புடிச்சுட்டா? இல்லன்னா லூசு மாரி நடிக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே! கண்டிப்பா இவன் வந்து ஒரு பொறுக்கியா தான் இருப்பான். எவ்வளோ கேவலமா ஆடுறான் பாரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, இங்க ஹீரோ, ச்சே! இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு நான் செத்தே போயிருப்பேன் போல இருக்கு. என்னோட மானம், மரியாதை எல்லாமே இந்த பொண்ணு முன்னாடி போயிட்டுன்னு சொல்லிட்டு, சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய், "இந்த டான்ஸ் உனக்கு புடிச்சிருந்துச்சா? நான் வந்து கல்யாணத்துக்கு எந்த கிஃப்ட்டுமே குடுக்கலல்ல. அதான் என்னோட அழகான டான்ஸ ஆடி காமிச்சேன். சரி நீ போ போ. நைட்டு என் கூடலாம் தூங்க வேண்டாம். நீ தனியா தூங்கு சரியா? எனக்கு தனியா தூங்கி தான் பழக்கம்ன்னு" சொல்ல, ஹீரோயினும் கதவு தொறந்துட்டு போக போறா. அப்பதான் ஹீரோக்கு மறுபடியும் அந்த மெஷின் டாஸ்க் குடுக்குது. "சீக்கிரம் அந்த பொண்ணு உன் கூட தான் தூங்கணும். அப்படி இல்லன்னா நீ சீக்கிரமாவே செத்து போயிருவேன்னு" சொல்ல, இவன் கைய பிடிச்சுட்டு, "நீ எங்கேயுமே போகாத. வெளிய நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி பார்த்தாங்கன்னா, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன? என்னோட கம்பெனிக்கு நெறைய லாஸ் ஆயிரும். இப்ப நீ என் கூட தூங்குறியா இல்லையான்னு" கேட்க, இவன் மனசுக்குள்ள, "என்னது கம்பெனி லாஸ் ஆயிருமா? நானே உன்னோட சொத்த ஆட்டை போட தான் வந்திருக்கேன். அதுவே லாஸ்ல போச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்து போயிருவேன். இதோ நான் இப்பவுமே உங்க கூட தூங்குறேன்னு" சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துக்கிட்டா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நடுவுல தலவாணி எல்லாமே போட்டுக்கிட்டு, "இங்க பாரு, அத தாண்டி நீயும் வரக்கூடாது. நானும் உன்ன தாண்டி வரமாட்டேன்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். அப்பதான் மெஷின் ஒரு டாஸ்க் குடுக்குது. "சீக்கிரம் உன்னோட ஒய்ஃப தாலாட்டு பாட சொல்லுன்னு" சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆயிட்டு, "என்னது தாலாட்டா? அதெல்லாம் பண்ண முடியாது. போ போன்னு" சொல்ல, மெஷின் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டு, "இப்ப நீ பாட சொல்லல, நீ செத்து போயிருவேன்னு" சொல்ல, "இப்ப என்ன தாலாட்டு தானே நான் பாட வைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "ஏம்மா ஒரு தாலாட்டு பாட முடியுமான்னு" கேட்க, "டேய் உனக்கு என்னாச்சு தாலாட்டா? அதெல்லாம் பண்ண முடியாது. போ போ. நீ ஒரு பொறுக்கி மாரி பண்றேன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டான். "உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் சின்ன வயசுலயே அம்மா, அப்பா இறந்து போயிட்டாங்க. எனக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தானே நான் கோமாக்கு போயிட்டேன். கோமால இருக்கும்போதெல்லாம் என்னோட அம்மா கனவுல வந்து எனக்கு தாலாட்டு பாடிட்டே இருப்பாங்களா, நான் நல்லா தூங்குனேன். இப்ப எனக்கு தூக்கமே வரமாட்டிக்கி. நீ எனக்காக ஒரு தாலாட்டு கூட பாட மாட்டியா? ச்சே! எனக்குன்னே யாருமே இல்லன்னு" சொல்லிட்டு சோகமா அங்க போறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, இவன் சொல்றது எல்லாமே செஞ்சுட்டே இருந்தா, கண்டிப்பா இவன் ஏதாட்டும் என்ன பண்ணிருவான். இவன் வேற ஒரு பொறுக்கி. ஒருவேளை என் கூட ஒண்ணா இருக்க ட்ரை பண்றானோ, நம்ம கண்டிப்பா தூங்கிருவோம். டேய் நீ சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குற மாரி தூங்குறா. உடனே ஹீரோ ஒரு கிரெடிட் கார்ட எடுத்து கையில காமிச்சுட்டு, "இங்க பாத்தியா? நீ மட்டும் எனக்கு தாலாட்டு பாடுனேன்னா, நான் உனக்கு நெறைய பணம் தரேன்னு சொன்னேன். குடு. நீ இத முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா? நான் அவ்ளோ அழகா பாட்டு பாடுவேன்னு" சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. ஹீரோவால கேட்க
கேட்கவே முடியல. மெஷின் கிட்ட இதுக்கு நான் செத்தே போயிருப்பேன். நீ ஒரு டாஸ்க் குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன அழ வைக்கிற பாத்தியா? என்ன செய்ய நான் கேட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அப்படியே தூங்கிட்டான். காலையில நம்ம ஹீரோயின் தான் முதல்ல எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோவ எழுப்பி பார்க்குறாங்க. அச்சச்சோ! செத்து போயிட்டானா? நேத்து நான் அழகா தானே பாடுனேன். எதுக்கு இவன் செத்து போனான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ முழிச்சிடுறான். ஹீரோயின் கதவு தொறந்து வெளிய போகலான்னு பார்க்குறா. ஆனா கதவ தொறக்க முடியல. ஹீரோ கிட்ட டேய் இந்த கதவு தொறந்து விடு, தொறந்து விடுன்னு கத்திட்டே இருக்கா. ஆனா ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். உடனே ஹீரோயின் உனக்கு காது கேட்குமா கேட்காதா? இப்ப கதவு தொறந்து விட போறியான்னு கேட்க, ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இங்க பாரு என்னோட பேர் என்னது? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பாப்போம். சீக்கிரம் கூப்பிடுடின்னு சொல்ல, இவளும் வேற வழி இல்லாம ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தொறந்து விடுறீங்களான்னு கேட்க, ஹீரோ கதவை தொறந்து விட போறான். அப்பதான் ஹீரோ கிட்ட மெஷின் பேசுது. சீக்கிரம் அவகிட்ட நீ முத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா அவளை உனக்கு முத்தம் கொடுக்க வைக்கணும்னு சொல்ல, இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அச்சச்சோ இவளை எப்படி முத்தம் கொடுக்க வைக்கிறது? ஏய் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? நீ என்னோட பொண்டாட்டி தானே? காலையில எந்திரிச்சோன்னே கன்னத்துல ஒரு முத்தம் கொடுப்பாங்கல்ல, எங்க அந்த முத்தத்தை கொடுன்னு சொல்ல, இவ வந்து அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. உடனே ஹீரோ இதுக்கு மேல பொறுக்க முடியாது, கவுண்ட் டவுன் வேற முடிய போகுது, பேசாம நம்மளே முத்தம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. டே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு பொறுக்கி, இனிமே நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது தான் தாத்தா வெளியே இருந்து டே பேராண்டி என்னடா சத்தம் கேக்குது? உள்ளக்கு யாரோ கத்துன மாதிரி சத்தம் கேக்குது, உனக்கு ஏதாட்டு ஆச்சான்னு சொல்லிட்டு கதவை உடச்சு உள்ளக்கு போறாங்க. அங்கதானே நம்ம ஹீரோயின் நின்னா. ஹீரோயின் நேரா ஹீரோ மேல விழ அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. தாத்தாக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே வெக்கமாயிட்டு அச்சச்சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை பூட்டிட்டு பண்ணுங்க சரியான்னு சொல்லிட்டு தாத்தா குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு ஹீரோவை அடிக்கலான்னு போகும்போது அவளுக்கு ரொம்ப வயிறு பசி எடுத்திருக்கும் போல இருக்கு. முதல்ல சாப்பாடு தான்ப்பா முக்கியம், எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோ நினச்சிக்கிறான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கு, நான் கிஸ் கொடுத்ததுக்கு பணம் வாங்காமல் போது பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க. ஹீரோயின் கீழே போகும்போது தாத்தா ஹீரோயினுக்காக வைரம் தங்கம் எல்லா கிஃப்டையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாயிரும். தாத்தா இதெல்லாம் எனக்கான்னு கேட்க, ஆமாம்மா இது எல்லாமே உனக்கு தான், நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள இது எல்லாத்தையுமே விற்றா நிறைய காசு கிடைக்கும், அப்புறம் என்ன நான் நிறைய நாள் வாழலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஐடியா பண்ணிகிட்டே இருப்பா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சே இவளுக்கு பணம் மட்டும் தான் பிடிக்கும் போல இருக்கு, இப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நிறைய டாஸ்கில் பணத்தை கொடுத்து இவளை கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, தாத்தா வந்து இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஹீரோயினோட ரூம்குள்ளே வைங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் ஓடி போய் தாத்தா உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்டையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அப்போதான் அங்கே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அங்கிளும் அங்கிளோட பையனும் வராங்க. ரெண்டு பேருமே கையில் ஒரு பொக்கே வச்சுட்டு ஐயோ என்னோட அண்ணன் பையன் இறந்துட்டானே அவனை பார்க்க தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கையில் பொக்கையோட வர தாத்தாக்கு கடுப்பாயிட்டு டே என்னடா இறந்து போயிட்டா, என்னோட பேரை இங்கே தான் இருக்கான், இனிமேல் இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான்னு சொல்ல அங்கிளுக்கு ஷாக்கு. சே இவன் செத்து போயிருப்பான்னு நினச்சா செத்து போகாமல் இருக்கான், பரவாயில்ல டாக்டர் எப்படினாலும் இன்னும் 2 நாள் செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட தாத்தா நான் கேள்விப்பட்டேன் ஹீரோ இன்னும் 1 நாளில் செத்து போயிடுவானே பாவமாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிட்டு என்னது 1 நாளில் செத்து போயிடுவானா ஐ ஜாலின்னு சொல்ல, தாத்தாவும் ஹீரோவும் ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட் செத்து போக போகிறானா, என்னால் கேட்டுட்டு இருக்கவே முடியலையே, உண்மை சொல்லுங்கள் நீங்கள் போக மாட்டீங்க தானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீ போனாதான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. உடனே ஹீரோ இல்லை இல்லை நான் போக மாட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட அங்கிள் சுற்றி வளைச்சி பேசாதீங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அங்கிள் இல்லைப்பா நீ எப்படினாலும் செத்து போக போகிற, உன்னோட சொத்து எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பா, நாங்கள் தானே பார்த்துக்கணும், அதனால தான் உன்னோட சொத்தை எல்லாத்தையுமே எங்களுக்கே எழுதி தந்துருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு இந்த அங்கிள் என்னோட சொத்தையே ஆட்டை போட பார்க்குறானா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டே அங்கிள் இந்த மாதிரி சொத்தை ஆட்டையை போடுறேன்னு சொன்னால் அவ்வளோதான் மரியாதை கெட்டுருன்னு சொல்ல, ஹீரோக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. சே இந்த பொண்ணுக்கு என் மேலே உண்மையாகவே அன்பு இருக்கு போல இருக்கு, அதனால தான் எனக்காக சண்டைக்கு போயிருக்கான்னு ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்க. அங்கிள் ஹீரோயின் கிட்ட ஏ பொண்ணு நான் கேள்விப்பட்டேன் நீ ஹீரோவை கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்ட, நீலாம் எப்படி என்கிட்ட பேச முடியும், நீ பேசுனா மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்ல, ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவளுக்கு தான் முழு மரியாதை இருக்கு, அவ என்னோட ஒய்ஃபு, அவளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இங்கே பாருங்க யாராட்டும் அவளை பற்றி பேசுனீங்க அவ்வளோதான் சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே தள்ளி நீ இனிமே என்னோட வீட்டுக்கு வரக்கூடாது, நீ என்னோட பொண்ணும் கிடையாது நான் உன்னோட அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அழுதுருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எங்கள் அப்பா கூட எனக்காக நின்னது கிடையாது, ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் நிற்கிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அங்கிள் வந்து கடுப்பாகி மறுபடியும் தாத்தா கிட்ட தாத்தா உங்களுக்கும் வயசாயிட்டு போகுது, கண்டிப்பாக உங்கள் பேரன் இறந்து போயிடுவான்,
ப்ளீஸ் அந்த சொத்தை எல்லாத்தையுமே எங்களுக்கே எழுதி தந்துருங்கன்னு சொல்ல, தாத்தா தன்னோட கையில இருந்த கம்ப எடுத்து அந்த பேரனையும், அங்கிளையும் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் போய் தொலைங்கடா, இனிமே வீட்டு பக்கம் வராதீங்கன்னு" சொல்லிட்டு வெளிய அனுப்பிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "சார் உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? உங்களோட அங்கிளும், அங்கிளோட பையனும் தான்" சொல்ல, இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. சரி நான் அத பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றான். ஹீரோயின் அங்க நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே தாத்தா குடுத்தாங்கல்ல, அத எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய், "தாத்தா நான் ஷாப்பிங் போக போறேன் தாத்தா, நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போறா. ஹீரோவும், "நின்னு இந்த காச எடுத்துட்டு போன்னு" சொல்லிட்டு கிரெடிட் கார்ட்ல நெறையவே காசு போட்டு விடுறானா, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. "தேங்க் யூ ஹஸ்பண்ட்" சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போறா. இங்க அங்கிளும் பையனும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அங்கிள் எப்படி ஹீரோவ போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பையன் சொல்றான், "அப்பா ஒரு வேள அந்த சொத்து எல்லாமே ஹீரோயினுக்கு போயிட்டுனா என்ன பண்றது? அவ வேற இப்ப என்னோட புருஷன், என்னோட புருஷனோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண முடியும்னு" சொல்ல, உடனே அப்பா, "நீ கவலைப்படாத. அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் ஹீரோ தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அவன எப்படி காலி பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல, அங்க ஒரு மீட்டிங்க வச்சு அவனோட சொத்த எல்லாத்தையுமே ஆட்டை போட்டுறலான்னு" சொல்ல, இவனும் ரொம்ப நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாப்பிங் போயிருக்கா. அப்பதான் தாத்தா ஓடி போய் ஹீரோ கிட்ட, "டேய் உன்னோட ஒய்ஃப் மட்டும் ஷாப்பிங் போறா. நீ போக மாட்டியா? எப்படிடா அவள கரெக்ட் பண்ணுவேன்னு" சொல்ல, "தாத்தா அதெல்லாம் போக முடியாது. அவளே தனியா போயிட்டு வந்துருவான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான் மெஷின் பேசுது. "நான் உனக்கு அடுத்த டாஸ்க் குடுக்க போறேன். நீ உன்னோட ஒய்ஃப் கூட ஷாப்பிங் போணும். முக்கியமா உன்னோட ஒய்ஃப்காக 30,00,00,000 செலவு பண்ணணும்னு" சொல்ல, ஐய்யய்யோ! இது வேற டாஸ்க்கா? சரி இது ஒரு ஈஸியான டாஸ்க் தானேன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போறான். ஹீரோயின் நெறைய தாத்தா கிஃப்ட் எல்லாம் குடுத்தாங்கல்ல, அத ஒரு கடையில வித்துட்டு காசு வாங்கிட்டு ஜாலியா வரும்போது தான், ஹீரோ அந்த கடைக்குள்ள வந்து, "இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப்‌க்கு அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸுன்னு முழு கடையையுமே கிஃப்ட்டா குடுங்கன்னு" சொல்ல, இவளுக்கு ஷாக்கு. என்னடா என் புருஷனுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றானோ? அப்படிதான் இருக்கும்னு சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு, "ஏய் பொண்டாட்டி நான் ஒண்ணும் உன் மேல வச்சிருக்க அன்பு, பாசம் அதனால இதெல்லாம் வாங்கி தரல. தாத்தா சொன்னாங்க. அதனால தான் உனக்கு கிஃப்ட்டா இந்த கடையே வாங்கி குடுக்குறேன். எதுனாலும் வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்சல் பண்றாங்க. அங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப எல்லாருமே கணக்கு போட்டு பார்க்கும்போது ரூ. 30,00,00,000 வரல. ஒரு ரூ. 500 மட்டும் கம்மியா இருக்கு. இத பார்த்து ஹீரோ, "ஏதாட்டும் செஞ்சு தொலைங்க. ஏதாட்டும் எடுத்து வைங்க. பரவால்ல" அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பொண்ணு, "இந்த ஸ்கார்ஃப் இருக்கு பார்த்தீங்களா? இது ரூ. 500 தான். இதையும் சேர்த்து போட்டுறேன்னு" சொல்லிட்டு ஒரு வழியா ரூ. 30,00,00,000 ட்ரெஸ்ஸ மட்டுமே வாங்கி குடுத்தாச்சு. ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அங்க வேலை செய்ற அக்கா கிட்ட தனியா போய், "அக்கா, அக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் மறுபடியும் தந்துடுறேன். காச மட்டும் திருப்பி தாங்கன்னு" சொல்ல, "மேடம் காசெல்லாம் திருப்பி குடுக்க முடியாது மேடம். வேணும்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட குடுக்கலான்னு" சொல்ல, "வேண்டாம் அந்த ட்ரெஸ்ஸ வீட்டுக்கே அனுப்பி விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு அங்க நடந்து போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ச்சே! இவன் வேற எனக்கு நெறைய பண்ணியிருக்கான். பரவால்ல கொஞ்சம் பாசமா ஏதாட்டும் விசாரிப்போம். "நீ நல்லா தானே இருக்க? உடம்பு பரவாயில்லையான்னு?" கேட்க, "என்ன மேடம் என் மேல அக்கறைலாம் படுறீங்க. ஆனா நான் ரொம்ப வீக்கா தான் இருக்கேன். என்ன கைத்தாங்கலா புடிச்சு கூப்ட்டு போறியான்னு?" கேட்கும்போது தான் மெஷின் வந்து மறுபடியும் ஒரு டாஸ்க் குடுக்குது. "சீக்கிரம் உன்னோட ஒய்ஃப நீ தூக்கி வச்சு எக்சர்சைஸ் பண்ணணும்னு" சொல்ல, "அடிப்பாவி நான் இப்ப தான் நான் வீக்கா இருக்கேன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு நடக்க வச்சேன். அதுக்குள்ள எக்சர்சைஸ் பண்ணணுமா? சரி பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின டக்குன்னு தூக்கிட்டு எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பண்றீங்க? கீழ இறக்கி விடுங்கன்னு" சொல்ல, அதெல்லாம் இறக்கி விட முடியாது. நான் தான் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு எக்சர்சைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டு, ஹீரோயின் கேட்குறா, "எதுக்காக என்ன தூக்கிட்டு எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னு" சொல்ல, "அதுவா டாஸ்க்ன்னு எப்படி சொல்றது? சரி ஏதாட்டும் சொல்லி சமாளிக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. என்னோட அங்கிளும், அங்கிளோட பையனும் என்னோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போடணும்னு சொல்லிட்டு என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே நெருக்கமா இல்லன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளதான். சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டுருவாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் கோவமா, "உன்னோட அங்கிளாலலாம் சொத்த ஆட்டை போட முடியாது. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே இருக்கிறா. ஹீரோ, "சரி, சரி எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது தான் மறுபடியும் மெஷின் ஒரு டாஸ்க் குடுக்குது. "சீக்கிரம் நீயும் உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு மூவி பார்த்துட்டு வரணும். அதுவும் ஹாரர் மூவின்னு" சொல்ல, சரி நான் செஞ்சு தானே ஆகணும். வேற வழி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "நம்ம 2 பேருமே மூவி பார்க்க போலாமான்னு?" கேட்க, "ஐயய்யோ! அதெல்லாம் என்னால முடியாது. நான் போறேன்ப்பான்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. உடனே ஹீரோ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டான். "நான் இது முடிய யார் கூடயுமே மூவி பார்த்ததே கிடையாது. என்னோட அம்மா, அப்பா வேற சின்ன வயசுலயே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, "போதும் போதும் இப்ப என்ன மூவி தானே பார்க்க வரணும். நான் பார்க்க வரேன்னு" சொல்லிட்டு மூவி பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோக்கு பேய் படம்னாலே பயம் போல இருக்கு. பேய் சத்தத்த கேட்டாலே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின கட்டி பிடிக்கிறான். ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. "என்ன உனக்கு பயமா இருக்கான்னு?" கேட்க, "சேச்சே பயமா? நீ பயப்படுவியோன்னு சொல்லி தான் உன்ன கட்டி பிடிச்சேன்னு தப்பா நினைச்சுக்காதன்னு" சொல்லிட்டு மறுபடியும் பாப்கார்ன சாப்பிட்டுட்டே இருக்க, பேய் சத்தம் கேட்டோனே மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டான். ஹீரோயின் கேட்குறா, "உனக்கு பயம் தானேன்னு" சொல்ல, "ஆமா எனக்கு பயம் தான். ஏன் உனக்கெல்லாம் பயம் வராதான்னு?" கேட்க, இவ சிரிச்சுக்கிட்டே, "நான் சின்ன
சின்ன வயசுலேருந்து பயந்து போனதே கிடையாது. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அப்பா என்ன வந்து நடு ரோட்ல விட்டுட்டாங்க. நான் மலையில தான் வாழ்ந்தேன். எதுக்காக தெரியுமா? சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா வந்து, "நீ தரித்திரம் புடிச்ச பொண்ணு, நீ ராசி இல்லாத பொண்ணு, நீ வீட்ல இருந்து ராசியே இருக்க மாட்டிக்கி, வெளிய போன்னு" சொல்லிட்டு ரோட்ல அனுப்பிட்டாங்க. அப்புறம் நான் மலையில தான் வாழ்ந்தேன். அங்க பயங்கரமான புலி சத்தம், ஓநாய் சத்தம் எல்லாமே கேட்குமா, பயந்து நடுங்கிட்டே இருப்பேன். இப்ப பழகி போச்சு. பேய் வந்தா கூட எனக்கு பயமே இருக்காதுன்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அவன் மனசுக்குள்ள, ச்சே இந்த பொண்ண நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. இந்த பொண்ணு பணத்துக்காக வரல, பாசத்துக்காக வந்திருக்கு. நான் கண்டிப்பா இனிமே இவளுக்கு பணத்துக்கு பதிலா பாசமா அள்ளி குடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அவளோட கைய புடிச்சுட்டு, "இங்க பாருடி, உங்க அப்பா வேணும்னா உன்ன ராசி இல்லாதவன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியானவ. நீ என்னோட லக்கி ஸ்டார். நான் கண்டிப்பா உன்ன பாதுகாப்பேன்னு" சொல்லிட்டு தலைய எல்லாத்தையுமே கோரி விடுறான். இவளுக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இவன் மேல பாசம் வந்துருமோ? ச்சே! அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான், ஹீரோக்கு மறுபடியும் மெஷின் டாஸ்க் குடுக்குது. சீக்கிரம் அவகிட்ட ஒரு 3 வார்த்தை அப்படியே ரொமான்டிக்கா எடுத்து விடு பாப்போம்ன்னு சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொமான்டிக் வேடா நின்னு ஃபோன பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, "ஏய் பொண்டாட்டி உனக்கு வயலின் வாசிக்க தெரியுமான்னு?" கேட்க, இவ தெரியாதுன்னு சொல்லிடுறா. உடனே, "உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? என்னோட இதயத்துல வயலின் மாரி நீ வாசிச்சுட்டு தானே இருக்கன்னு" கேட்க, ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. "டேய் உனக்கு காய்ச்சல், சளி ஏதாட்டும் அடிக்குதான்னு?" சொல்லிட்டு தொட்டு பார்க்க, அவன் மறுபடியும், நீ ரோட்ல போகும்போது பார்த்து போ. ஏன் என்னாச்சுன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. தெரியாத்தனமா என்னோட இதயத்துல வந்து மோதிட போற. ஏற்கனவே நெறைய தடவ மோதிட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின் நெனச்சுட்டா இவனுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சப்புன்னு கன்னத்திலேயே ஒரு அறைய மறுபடியும், "நீ வந்து இந்த ஜாம் எல்லாம் வச்சு ஏதாட்டும் பண்ணுவல்ல, அது பண்ணும்போது பார்த்து பண்ணு சரியா? அதுல வந்து ஒரு வேள நீ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்க போற. ஏன்னா, நீ வந்து அந்த வார்த்தைய சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்க ஆரம்பிச்சுட்டு, ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றானோ? அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே இருக்கும்போது, ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "சார் ஆஃபீஸ்ல உங்க அங்கிளும் அவங்க பையனும் சேர்ந்து ஆஃபீஸ ஆட்டைய போட பார்க்குறாங்க. சீக்கிரம் ஓடி வாங்கன்னு" சொல்ல, ஹீரோ ஓடி போக போறான். உடனே ஹீரோயின் கைய பிடிச்சு, "நானும் கூட வரேன்னு" சொல்ல 2 பேருமே ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. அங்க அங்கிள் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே ஒரு மீட்டிங் மாரி வச்சு பேசிட்டு இருக்காங்க. "எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஹீரோவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டு. இவன் சீக்கிரமாவே செத்து போக போறான். இனிமே இவனால இந்த கம்பெனிய பார்த்துக்க முடியாது. எங்களுக்கு எழுதி தாங்கன்னு" சொல்ல, அங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எழுதி தர போறாங்க. அப்பதான் ஹீரோ உள்ளக்க ஓடி போய், "அங்கிள் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. என்னோட ரிப்போர்ட் அது பொய்யானது. இதுதான் உண்மையானது. இத பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு ரிப்போர்ட்ட காமிக்க, அங்கிள் வந்து, "இல்ல நான் சொல்றது தான் உண்மை. அவனோட உடம்பு சுத்தமா சரியில்ல. அவன் இறந்து போயிட்டான்னா, அந்த சொத்து எல்லாமே எனக்கு தானே வரணும். பேசாம எனக்கே எழுதி தந்துருங்கன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா, என்னோட சொத்து எல்லாமே என்னோட ஒய்ஃபுக்காக நான் எழுதி வச்சுட்டேன். அவளுக்கு மட்டும் தான் எல்லா சொத்துமே. யாருமே எடுக்க முடியாதுன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, "நாங்க கண்டிப்பா ஹீரோக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம். அங்கிள் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்க மாட்டோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வெளிய கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள, இவன் சொன்னது உண்மையா பொய்யா? ஒருவேளை அங்கிள ஏமாத்துறதுக்காக சொல்லியிருப்பான். கண்டிப்பா இவன் எப்படி அவனோட சொத்தை எல்லாத்தையுமே எனக்கு எழுதி வச்சிருக்க போறான். பொய் சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, அங்க அங்கிள் வந்து, "டேய் நீ என்ன செஞ்சாலும் இந்த கம்பெனி எனக்கு தான்னு" சொல்ல, ஹீரோ பக்கத்துல போய், "அங்கிள் உங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தானே அன்னைக்கு என்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணி என்ன சாகடிக்க பார்த்தீங்க. இப்ப மட்டும் நீங்க ஒழுங்கா அமைதியா இருக்கலன்னா, நான் தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே போட்டு குடுத்துருவேன்னு" சொல்ல, இவனும் அங்கருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவனோட பையன்கிட்ட ஒரு பிளான் போடுறான். சீக்கிரம் ஹீரோவ இன்னைக்கே கொலை பண்ணியே ஆகணும். அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டான்ல, இனிமே அவன் தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ ஒரு லாரி நேரா ஹீரோவோட கார்லயே மோத பாக்குது. ஹீரோ பார்த்துடுறான். உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அந்த லாரி அப்படியே மோதிருது. ஹீரோக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கு. உடனே ஹீரோயின், "டேய் எந்திரிடா எந்திரிடான்னு" சொல்லிட்டே இருக்க, ஆனா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹீரோயினுக்கு அந்த மெஷின் பேச ஆரம்பிக்குது. "சீக்கிரம் இந்த காரை விட்டு ஓடி போயிரு. இந்த காரு 3 செகண்ட்லயே வெடிக்க போகுது. சீக்கிரம் வெளிய போன்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்கவே மாட்டிக்கா. முதல்ல ஹீரோவ காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றா. அதுக்கப்புறம் நம்ம உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளிய ஓடி போகும்போது தான் ஹீரோ பேசினது எல்லாமே ஞாபகம் இருக்கு. அங்கிள் கிட்ட சண்டை போடும்போது, "எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம். ஹீரோயின் என்னோட ஒய்ஃப். அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு" சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, "இல்ல நான் கண்டிப்பா ஹீரோவ காப்பாத்தியே ஆகணும்னு" சொல்லிட்டு காருக்குள்ள போய் எப்படியும் காப்பாத்தி கூப்பிட்டு வருவா.
கரெக்டா கார் வெடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு பார்க்குறா. சுத்தி நம்ம ஹீரோவ தேடிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ அங்க இல்ல. இத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாத்தா ஒரு மாரி அழுவுற மாரியே வராங்களா. இத பார்த்த ஹீரோயின், "தாத்தா ஹீரோ எங்க? அவனுக்கு என்னாச்சுன்னு?" கேட்டுட்டே இருக்காங்க. தாத்தா வந்து, அது வந்து எப்படி சொல்லம்மான்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ள டிவில ஒரு நியூஸ் ஓடுது. பிரபல பணக்கார பையன் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு நியூஸ் ஓடுது. இது கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அழுகையே வந்துடுது. "தாத்தா அவன் இறந்து போயிட்டானா? அவன் எப்படி இறக்கலான்னு?" சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்க, தாத்தாவும் "கவலைப்படாதம்மா, ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லிட்டு அவரும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல ஹீரோ அப்படியே, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அழாத அழாத. தாத்தா போதும் தாத்தா. எவ்வளோ நேரம் தான் அவள அழ வைப்பீங்கன்னு?" கேட்க, தாத்தா சிரிச்சுக்கிட்டே, "ஏய் சும்மா பேரண்டி, என்னோட மருமக கிட்ட விளையாண்டு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட மருமகளுக்கு உன் மேல எவ்வளோ பாசம் இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். நிறையவே பாசம் வச்சிருக்கான்னு" சொல்ல, ஹீரோயின் எந்திரிச்சு, "போங்க தாத்தா, இப்படி இல்லாம விளையாடுவாங்க. போங்க போங்கன்னு" சொல்ல, தாத்தா, "சரி நான் வெளியே போறேன். நீங்க சின்ன சிறுசுங்க, நிறைய பேசுவீங்க. நல்லா பேசுங்க ஜாலியான்னு" சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஹீரோயினோட கைய பிடிச்சு, "ஏய் பொண்டாட்டி, நீ தானே என்ன காப்பாத்துன? என்ன நீ என்ன லவ் பண்றியா? உண்மைய சொல்லுன்னு" கேட்க, கைய தள்ளி விட்டுட்டு, "ச்சே நான்லாம் உங்கள லவ் பண்ணலப்பா. நான் தாத்தாக்காக தான் காப்பாத்துனேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹீரோயினுக்கு அடிபடக்கூடாதுன்னு ஹீரோ கட்டி பிடிச்சிருப்பான்ல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, "ஆமா நீ எதுக்கு என்ன கட்டி பிடிச்சன்னு?" கேட்க, "உனக்கு அடிபடக்கூடாதான்னு?" கேட்க, உடனே ஹீரோயின் சொல்றா, "நீ எதுக்கு எனக்கு அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிற? நம்ம 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம். நீ அதெல்லாம் செய்ய வேண்டான்னு" சொல்ல, ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "நல்லா கேட்டுக்கோ பொண்டாட்டி. நீ என்ன ஆனாலும் நீ என்னோட ஒய்ஃப் தான். நான் எப்படி உன்ன காப்பாத்தாம இருப்பேன்? நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன ஆனாலும் எப்பவுமே நான் உன்ன காப்பாத்துவேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்க ஆரம்பிச்சுரும். நான் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய கிளம்ப போவா. உடனே ஹீரோ, "எனக்கு வயிறுலாம் பசிக்கல. நீ இங்கேயே இருன்னு" சொல்ல, "இல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பிருவா. அப்பதான் இந்த அங்கிளும் பையனும் இன்னொரு வேலை பண்ணுவாங்க. நர்ஸு கிட்ட பணத்த குடுத்து, "இந்தா எப்படியாட்டும் இந்த விஷ ஊசிய ஹீரோக்கு போட்டு விட்டுரு. அவன் செத்து போனதுக்கப்புறம் இன்னுமே நெறைய பணம் குடுக்கன்னு" சொல்ல, இந்த பொண்ணு உள்ளக்க போது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு, "அச்சச்சோ! சாப்பாடு வாங்குறதுக்கு பர்ஸ அங்கேயே விட்டுட்டு போயிட்டேனே! மொதல்ல எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போவா. நர்ஸு வந்து அந்த ஊசி போற பாட்டில உடைக்க தெரியாம உடைச்சிட்டு இருப்பா. இத பார்த்த ஹீரோயின், "ஏய் நீ உண்மைய சொல்லு, நீ யாரு? கையில என்ன வச்சிருக்கன்னு?" சொல்லிட்டு டாக்டர கூப்ட்டு வந்து, இந்த பாட்டில் என்ன பாட்டில்ன்னு கேட்பாங்களா. உடனே டாக்டர், "அச்சச்சோ! இது விஷ ஊசி. இது போட்ட உடனே எல்லாருமே செத்து போயிருவாங்கன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி, "சீக்கிரம் இந்த பொண்ண புடிச்சிட்டு போங்கன்னு" சொல்ல, அந்த பொண்ணு சொல்லுவா, "எனக்கு பணம் குடுத்து ஒரு மாஸ்க் போட்டிருந்த ஆள் தான் இவர கொல்ல சொன்னாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு" கெஞ்ச, இருந்தாலும் ஹீரோயின் போலீஸ் கிட்ட அனுப்பிட்டா. டாக்டர் ஹீரோ ஃபுல் செக்கப் பண்ணி, இந்த பையன் நல்லா இருக்கான். ஃபெயிலியர் ஆன எல்லா ஆர்கனும் இப்ப நல்லாவே இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு, "அப்ப இவன் செத்து போக மாட்டானா? போச்சு! நானும் இனிமே நெறைய நாள் வாழ முடியாது போல இருக்கே! இவனோட சொத்து எல்லாமே செத்து போனா தானே கிடைக்கும்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கையில ஒரு கிஃப்ட்ட குடுக்குறான். அந்த கிஃப்ட்ட ஹீரோ வாங்கி, "ஏ பொண்டாட்டி, இந்த கிஃப்ட் உனக்கு தான். நீ என்ன காப்பாத்துனல, இத நீயே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு கையில குடுக்க, ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷம். இந்த கிஃப்ட் கண்டிப்பா நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட்டா தான் இருக்கும். ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு அத பிரிச்சு பார்க்கும்போது தான், அது உள்ளக்க ஒரு பொம்மை இருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக்கு. "யோவ் என்னய்யா! சின்ன புள்ளத்தனமா ஒரு பொம்மைய போய் கிஃப்ட்டா குடுத்துருக்கன்னு" சொல்ல, இவன் பார்த்துட்டு, "நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உனக்கு நெறைய விஷயம் கிடைச்சிருக்காது. அதான் விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் கிடைச்சிருக்காதுல்ல. அதனால தான் பொம்மைய தந்திருக்கேன். இந்த பொம்மைக்கு தலைவாரி, ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா விளையாடு சரியான்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "கண்டிப்பா அந்த நர்ஸ ஊசிய போட விட்டுருக்கணும். நீ செத்து போனா தான் கரெக்ட்டா இருந்திருக்கும். ச்சே! நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்? இந்த லூசு பையல போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே, "யோவ் இங்க பாருய்யா! நான் வந்து உன்னோட உயிரையே காப்பாத்திருக்கேன். அதுக்கு ஏதாட்டு தர முடியுமான்னு" சொல்லிட்டு, இந்த கைய வச்சு செய்கையாலேயே, "எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு" கேட்க, இவன் என்ன நெனச்சானோ தெரியல. அந்த கைய ஹார்ட்டின் மாரி வச்சுட்டு, "ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டே இருக்கான். இவளுக்கு கடுப்பாயிட்டு, "யோவ் நான் என்ன உனக்கு ஐ லவ் யூன்னா சொன்னேன்? காசு கேட்டேன்யா! சரி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போகும்போது ஹீரோ கேட்குறான், "என்னாச்சு கிளம்புற?" "ஒண்ணும் இல்ல. இந்த பொம்மைக்கு தலைவாரி விட போறேன். போயிட்டு வரட்டான்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டு அந்த பொம்மைய பார்த்துட்டு, ச்சே! அவன எதுக்கு நான் காப்பாத்துனேன்? நான் கண்டிப்பா அவன கொலை பண்ணியிருக்கணும். இல்லன்னா அந்த நர்ஸ வச்சாட்டு கொலை பண்ண விட்டுருக்கணும். நான் லூசு லூசுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது, அந்த பொம்மைய பார்த்துட்டு, "அவன் ஒண்ணும் அவ்ளோ கெட்டவன் இல்ல. அவன் எனக்காக நெறைய செஞ்சிருக்கான். ஒருவேள
அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ? ஆமா, நான் எதுக்கு அவன பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன்? நானும் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேனோன்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே இருக்கா. இல்ல, இல்ல நான் லவ்வ பத்திலாம் யோசிக்கவே கூடாது. நான் உயிர் வாழணும்னா எனக்கு நெறைய காசு தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆ லைவ்ல வீடியோ போட்டு நான் பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. இங்க அங்கிளும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான்ல. இவங்க 2 பேருக்குமே கடுப்பா இருக்கு. ச்சே! அவன எப்படிதான் கொலை பண்றது? கண்டிப்பா நான் கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிள் இன்னொரு பிளான் போடுறாங்க. இங்க அசிஸ்டன்ட் ஓடி போய் ஹீரோ கிட்ட, "சார், மேடம் எல்லா பசங்க கூடயும் சேர்ந்து வீடியோ போடுறாங்க. இங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு காமிக்க ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, என்ன தைரியம் இருந்தா அவ இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்க பாருடி, இனிமேல் லைவ்ல வீடியோவே போடக்கூடாது. வீடியோ போட்டேன்னா அவ்வளோதான்னு" சொல்ல ஹீரோயின் சண்டை பிடிக்கிறா. "ஏன் இஷ்டம், நான் என்னனாலும் பண்ணுவேன். நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு" சொல்ல, "அப்படியா சரி, நான் எல்லா சொத்தையும் யாருக்காட்டும் எழுதி வச்சிடுறேன்னு" சொல்ல, "ஐயையோ! நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? இனிமேல் லைவ் பக்கமே போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே கேட்குறேன்னு" சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு மெஷின் மறுபடியும் ஒரு டாஸ்க் குடுக்குது. நீயும் உன்னோட ஒய்ஃபும் வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு நீ உன்னோட ஒய்ஃப்க்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இல்லன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மெஷின் எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்திட்டே இருக்கு. இப்ப என்ன நீ சொன்ன மாரியே செய்யணும். பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வான்னு சொல்ல, இவ போட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. நீ போட்டு வந்தனா உனக்கு நெறைய பணம் தரேன்னு சொல்ல, இவ போட்டுட்டு வரா. அந்த ட்ரெஸ்ஸ பார்க்கும்போது அவளுக்கே பிடிக்கல. எதுக்கு இந்த மாரி கேவலமான ட்ரெஸ்ஸ போட சொன்னீங்கன்னு பார்க்கும்போது தான், ஹீரோ அத விட கேவலமா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்கவே முடியாது. "என்னங்க இந்த மாரி கேவலமா ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்க, "ஏய் வாய மூடுடி, வாய மூடிடின்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருப்பான். இத எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே இருப்பாளா, அதுக்கப்புறம் ஹீரோ, "இங்க பாரு, நீ சிரிக்காம வீடியோ போட்டனா நான் உனக்கு காசு தரேன்னு" சொல்ல, இவ அமைதியா "ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்ல வருவா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே தோள் மேல கைய போட்டுட்டு, "எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இவ தான் என்னோட பொண்டாட்டி. உங்க முன்னாடி இவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு முட்டி போட்டு ஐ லவ் யூன்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. "நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க எந்திரிங்கன்னு" சொல்ல, "இல்லடி நான் எந்திரிக்க மாட்டேன். உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. என்னோட ப்ரப்போசல ஏத்துப்பியான்னு" சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல போய் கிஸ் கொடுக்க போறான். அப்பதான் மெஷின் சொல்லுது, "உன்னோட டாஸ்க் முடிஞ்சுட்டு நீ போலான்னு" சொல்ல, இருந்தாலும் ஹீரோ அட போடின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினுக்கு நெருக்கமா போய் கிஸ் கொடுக்க போறானா, அப்ப ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அங்கருந்து ஓடி போயிட்டா. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. நான் என்ன அவள உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேனா? அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் எதுக்கு அவளுக்கு கிஸ் பண்ண போனேன்? ஒருவேளை உண்மையாவே நான் லவ் பண்றேனான்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே இருக்கேன். இங்க ஹீரோயின் ஒரு பக்கம் வெட்கப்பட்டுட்டே இருக்கா. அப்போ ஹீரோ ஓடி போய், "நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு" சொல்ல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பதட்டமாகறா. இங்க அப்பா ஹீரோயின் ஒரு வீடியோ போட்டால, அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அப்பாக்கு 2வது ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க பார்த்தோன்னே கடுப்பாயிரும். "ஏங்க, இது உங்க பொண்ணு தானே? அது மட்டும் இல்லாம இவ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய பணக்காரனா இருக்கா. அது எப்படி அவளுக்கு கிடைக்கும்? என் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க." கரெக்ட்டா அங்க பொண்ணு வரா. இந்த வீடியோ பார்த்தோன்னே, "அம்மா, என்னோட சின்ன வயசுலயே ராசி சரியில்லைன்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்ல, அவன் என்ன சொன்னான்? நான் வந்து எப்பவுமே விதவையா இருப்பேன். எனக்கு எதுவுமே கிடைக்காது. லாஸ்ட் முடியும் ஏழையாவே செத்து போயிருவான்னு சொன்னான்ல. அதனால தானே என்னோட ராசிய வந்து அவளுக்கு குடுத்துட்டு, அதாவது ஹீரோயினுக்கு குடுத்துட்டு, ஹீரோயினோட நல்ல ராசிய எனக்கு வச்சீங்க. இப்ப எப்படி அவளுக்கு மட்டும் நல்லது நடக்குது? அவ எப்படி ஒரு பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கலாம்? சொல்லுங்கம்மான்னு" சொல்ல, உடனே அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "என்னங்க, நம்ம பொண்ணுக்கு தானே அந்த பணக்கார பையன் கிடைக்கணும். ப்ளீஸ் ஏதாட்டு பண்ணுங்கன்னு" சொல்ல, அப்பா ஒரு ஐடியா குடுக்காங்க. "என்னோட பொண்ண வர வச்சு அவள எப்படியாட்டு டைவர்ஸ் பண்ண வைக்கிறேன். அப்புறம் என்ன? அந்த பணக்கார பையன நம்ம பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு" சொல்ல, அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. "எப்படி அவ வருவா? இவ்வளோ நாளும் அவள ஒரு மலையில விட்டுட்டு வந்துட்டீங்க. அவ வரமாட்டான்னு" சொல்ல, "அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, "இங்க பாரு, உன்னோட அம்மா அஸ்தி என்கிட்ட தான் இருக்கு. உன்னோட அம்மா அஸ்தி வேணும்னா என்ன பார்க்க வான்னு" சொல்ல, இவளும் ஓடி போறா. அப்பா பாசமா பேசுற மாரி, "ஏம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு" கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சுட்டு, "இங்க பாருங்கப்பா, என்னோட அம்மா அஸ்திய மட்டும் தாங்க. தேவையில்லாம பேசாதீங்க, நடிக்காதீங்கன்னு" சொல்ல, அப்பா கோவமா தான் ஆகுறாங்க. இருந்தாலும் மறுபடியும் நடிக்கிறாங்க. "அப்பாக்கு உன் மேல பாசம் இல்லன்னு நினைக்கிறியாம்மா? நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்னு" சொல்ல, "ஆமாமா, நல்லா பார்த்துட்டேன். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு" கேட்க, உடனே அப்பா, "அவங்க தாம்மா உன்னோட இன்னொரு அம்மா, உன்னோட சித்தின்னு" சொல்ல, "இங்க பாரியா,
அவ்வளோதான் வாயில பச்சை பச்சையா வந்துரும். கண்டவளெல்லாம் அம்மான்னு சொல்ற, அவ வந்து சித்தி மட்டும் தான். என்னோட அம்மாவ கம்பேர் பண்ணாத சரியான்னு சொல்ல, அப்பா வந்து சரி எல்லாத்தையுமே விடு. இப்ப நீ என்ன பண்றன்னா, நீ கல்யாணம் பண்ணியிருக்கல்ல ஒரு பணக்கார பையன். அவன வந்து டைவர்ஸ் பண்ற. அவன என்னோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் கேட்கிறா, "எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? நான் எதுக்கு அவன டைவர்ஸ் பண்ணணும்னு?" கேட்க, "இங்க பாரு, நீ வந்து அப்பா, அம்மா சொல்லியே நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் சொன்னா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் எந்த பையன காமிக்கிறேனோ, நீ அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன எனக்கு புடிக்கல. டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுட்டு, "வெளையாடாதீங்க. நான் யாருன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். அத கேட்கறதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்லன்னு" சொல்ல, அங்க சித்தி வந்து சண்டைக்கு போயிட்டாங்க. ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, "இப்போ நீ அவன டைவர்ஸ் பண்ணுவியா இல்லையான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, சித்திய தள்ளி விட்டுட்டு அந்த கத்திய வாங்கி, அவங்க பொண்ணு மேலேயே கத்திய வச்சு, "இப்ப எங்க அம்மாவோட அஸ்தி எங்க இருக்குன்னு சொல்லல, உங்க பொண்ணு கொன்றுவேன்னு" சொல்ல, அப்பா எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஹீரோயின் அந்த அஸ்திய எடுக்க போறா. இங்கே ஹீரோக்கு மெஷின் மறுபடியும் டாஸ்க் குடுக்குது. "டேய் உன்னோட ஒய்ஃப் ஆபத்துல மாட்டியிருக்கா. நீ தான் காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தலன்னா நீ செத்து போயிருவேன்னு" சொல்ல, இவன் அந்த இடத்துக்கு ஓடி போறான். ஹீரோயின் அந்த அஸ்திய எடுக்கலான்னு போகும்போது, அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடப்பாரைய எடுத்து ஹீரோயின் மண்டையிலயா போட போவாங்க. நம்ம ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, எல்லாரையுமே போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, என்னடா இவள காப்பாத்தலான்னு பார்த்தா, இவட்ட இருந்து இவங்க அப்பாவ தான் காப்பாத்தணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போலீஸ கூப்பிடுன்னு சொல்லும்போது, அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினோட அஸ்திய கையில வச்சுட்டு, "நீ மட்டும் போலீஸ கூப்பிட்டேன்னா, நான் கண்டிப்பா இந்த அஸ்திய கரைச்சிருவேன். சீக்கிரம் உன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணுன்னு" சொல்ல, ஹீரோ அங்க ஒரு கல் இருக்கும். அந்த கல்ல வச்சு அந்த அஸ்திய கீழ விழ வைப்பான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஓடி போய் அந்த அஸ்திய புடிச்சு ஹீரோயின் கிட்ட குடுக்க, அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரையுமே போலீஸ் புடிச்சிட்டு போயிருது. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். "ரொம்ப நன்றி எங்க அம்மா அஸ்திய தந்ததுக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்காக எதுனாலும் செய்வேன். நீ அழாத சரியான்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்துவான். இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். ஹீரோயினோட அம்மா அஸ்திய ஒரு இடத்துல புதைச்சிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "அம்மா நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்கன்னு" சொல்ல, அதே மாரி ஹீரோவும், "ஆன்ட்டி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ண நான் கண்ணு கலங்காம பார்த்துப்பேன். நீங்க சந்தோஷமா இருங்கன்னு" சொல்லிட்டு கார்ல போய் உட்கார்றாங்க. அப்போ ஹீரோயின் கைய புடிச்சு, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இல்லன்னா எங்க அம்மாவோட அஸ்திய காப்பாத்தியிருக்க முடியாதுன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "வெறும் தேங்க்ஸ் தானா? ஏதாட்டும் நீ எனக்கு செய்ய வேண்டாமான்னு?" கேட்க, "வேற என்ன செய்யணும்? நீங்க என்னனாலும் கேளுங்கன்னு" சொல்ல, "ஒண்ணும் இல்ல. என்ன ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டு பாப்போம்." "சீக்கிரம் ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்ன ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கூப்பிட சொல்றீங்க? ஏதாட்டும் காரணம் இருக்கான்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னாங்க. ஹஸ்பண்டுன்னு சொன்னா நான் நல்லா இருப்பேன்னு. அத கூட நீ செய்ய மாட்டியா? எனக்கு நீ தானே லக்கு சொல்லுன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நீங்க எனக்கு நெறைய காசு தரணும். காசு தந்தா நான் உங்கள ஹஸ்பண்ட் கூப்பிடுறேன்னு" சொல்ல, இவன் நெறைய காசு குடுத்துட்டே இருக்கான். அவ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு செல்லமா சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. "ஏங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜோசியர் எங்க அப்பா கிட்ட போய் நான் ராசி இல்லாதவ சொன்னதுனால தான் என்ன வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை எங்க அப்பா எங்க அம்மா உயிரோட இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்து எங்க அம்மாவ ஏமாத்தியிருப்பாங்களோ? எனக்கு டவுட் வருதுன்னு" சொல்ல, ஹீரோவும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பியிருப்பான். நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருப்பான். தெரியாத்தனமா ஹீரோயின் உள்ளுக்க போயிருவா. ஹீரோ ட்ரெஸ் இல்லாம குளிச்சிட்டு இருப்பானா, இத பார்த்துட்டு அவ கண்ண மூட, "ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வெளிய போயேன், வெளிய போயேன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, உடனே ஹீரோயின் வெளிய ஓடி போயிருவா. அப்பதான் ஹீரோக்கு மெஷின் ஒரு டாஸ்க் குடுக்கும். "நீ உன்னோட ஒய்ஃப வந்து முதுகு தேய்ச்சு விட சொல்லணும். அப்படி இல்லன்னா நீ செத்து போயிருவேன்னு" சொல்ல, "வேற வழி என்ன இருக்கு? நான் செஞ்சு தொலைக்கிறேன்னு" சொல்லிட்டு, "ஏய் கேட்டுச்சா? நீ உள்ளக்க வந்து என்னோட முதுகு தேய்ச்சு விடுறியான்னு?" கேட்க, "அதெல்லாம் முடியாது. உன்னோட முதுகு எதுக்கு நான் தேய்ச்சு விடணும்? நான் முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோ வந்து, "நான் உனக்கு நெறைய பணம் தரேன். இப்ப மட்டும் வரியான்னு?" கேட்க, "இதோ வந்துட்டேன். நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. பணம் தர்றதா இருந்தா நான் எதையுமே செய்வேன்னு" சொல்லிட்டு முதுகு தேய்ச்சு விடும்போது அங்க தழும்பு மாரி இருக்கு. "என்ன இந்த தழும்பு இவ்ளோ பெருசா இருக்குன்னு?" கேட்க, "என்னாச்சு? ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு" ஹீரோ கேட்குறான். "ச்சே உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்லான்னு?" கேட்க, "ஆமா. ஒரு நாள் திருட்டு கும்பல் என்கிட்ட இருந்து திருட பார்த்தாங்களா, அவங்க கிட்ட இருந்து சண்டை போடும்போது இந்த மாரி தழும்பு வந்துட்டு ரொம்ப வலிச்சுச்சுன்னு" சொல்ல, ஹீரோயின் ஒரு மாரி சோகமா அந்த தழும்பு எல்லாத்தையுமே தடவி பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "ஏய் உண்மைய சொல்லு. நீ என்ன காதலிக்கிற தானே? என் மேல அக்கறைலாம் படுற. நீ கண்டிப்பா என் மேல காதலிக்கிற தானேன்னு" சொல்லிட்டே இருக்க, அதுக்கு ஹீரோயின் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஓடி போக போறா. தெரியாத்தனமா கால் வலிக்கி அப்படியே ஹீரோ மேலேயே விழுந்துட்டா. 2 பேருமே ஹக் பண்ணிட்டே இருக்க, ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு வெளிய போய், "என்னாச்சு? எதுக்காக அவன் பக்கத்துல இருக்கும்போது என்னோட இதய துடிப்புலாம் ரொம்ப வேகமா துடிக்குதுன்னு" யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோ ஒரு துண்ட கொண்டு வந்து, "இந்தா நீ ரொம்ப குளிர்ல இருப்ப. போய் குளிச்சுட்டு வான்னு" சொல்ல, இவ உள்ளக்க ஓடும்போது, "சீக்கிரம் எனக்கு நெறைய பணம் போட்டு விடுன்னு" சொல்லிட்டு குளிக்க போயிருவா. ஹீரோக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். இவளுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இவ சின்ன வயசுல இருந்து ரொம்ப
கஷ்டப்பட்டுருப்பாள்ல. அதனால தான் பணத்துக்கு ஆசைப்படுறா. இன்னும் நெறையவே பணம் போட்டு விட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பா போல இருக்குன்னு சொல்லும்போது தான், அங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "சார் உங்க ஒய்ஃபோட தங்கச்சி ஜெயில்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல, எப்படியாட்டும் நீ அவள கண்டுபிடிக்கணும்னு" ஹீரோ ஆர்டர் போடுறான். இங்க அங்கிளோட பையன் ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட போய், "எனக்கு தெரியும். நீ வந்து உன்னோட அக்காவ பழிவாங்க நெனைக்கிறல்ல. நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா இந்த பணத்த வச்சுக்கோ. எப்படியாட்டும் உன்னோட அக்காவ போட்டு தள்ளிருன்னு" சொல்ல, இவளும் ஒரு பிளான் போடுறா. கரெக்ட்டா ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, அவள கடத்திட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டுர்றா. அப்போ நெறைய ரவுடி பசங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இந்த அங்கிளோட பையன் ஃபோன்ல பார்த்துட்டு, இந்த விஷயத்த ஹீரோவோட ஃபோனுக்கு அனுப்புனா, ஹீரோ அவனோட ஒய்ஃப வெறுத்துட்டு உன்ன வந்து கல்யாணம் பண்ணிப்பான். நீயே உன்னோட ஃபோன்ல இருந்து இந்த வீடியோவ சென்ட் பண்ணேன்னு சொல்ல, இந்த பொண்ணு சென்ட் பண்ணிரும். ஹீரோ இந்த வீடியோவ பார்த்து செமையா கடுப்பாவான். அப்பதான் மெஷின் இன்னொரு டாஸ்க் குடுக்கும். நீ உன்னோட ஒய்ஃப காப்பாத்தணும். இல்லன்னா அவ்வளோதான்னு சொல்ல, இவ அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சு போட்டிருப்பா. ஹீரோ இத பார்த்துட்டு, சிஸ்டம் இவளையே காப்பாத்த வர சொன்னேன். இவளே எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டா. இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த ரூம்குள்ள யாரோ தீய கொளுத்தி போட்டுர்றாங்க. அந்த ரூம் ஃபுல்லுமே கொழுந்து விட்டு எரியுது. கதவையும் பூட்டி போட்டுர்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "கவலைப்படாத நான் கண்டிப்பா உன்ன காப்பாத்துவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் தலையில ஒரு ஹேர் பின் இருக்கும்ல, அந்த ஹேர் பின்ன வச்சு பூட்ட தொறக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அப்போ அந்த புகையால நம்ம ஹீரோயினுக்கு சுவாசிக்கவே முடியாது. இத பார்த்த ஹீரோ கீழ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில்ல உள்ள தண்ணிய எடுத்து கர்ச்சீஃப்ல நனைச்சு அவளோட மூக்க பொத்துவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கும் எப்படினாலும் இந்த மாரி இருக்கும்ல, அவனுக்கும் இதே மாரி கர்ச்சீஃப எடுத்து மூக்குல பொத்த வைப்பான். நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிட்டு, போச்சு போச்சு நான் கண்டிப்பா சாக போறேன்னு சொல்ல, மறுபடியும் ஹீரோ "நீ கவலைப்படாத நான் கண்டிப்பா என்னோட உயிர குடுத்தாட்டு நான் காப்பாத்துவேன்னு" சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பூட்ட தொறந்துடுறான். தொறக்கும்போது ஒரு பெரிய கட்ட வந்து ஹீரோயின் தலையிலயா படப்போதா, உடனே ஹீரோ அப்படியே ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு அந்த கட்ட ஹீரோ தலையிலயா பட்டுருது. ஹீரோ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் தெரியுமா? ஹீரோக்கு இவ்வளவு நேரமே ஒரு மெஷின் சத்தம் கேட்டுச்சுல, அந்த சத்தம் ஹீரோயினோட காதுக்கும் கேக்குது. "சூப்பர் ஹீரோ, நான் ஹீரோயின காப்பாத்து சொன்ன டாஸ்க்க நீ முடிச்சிட்ட. அதனால நீ நிறைய நாள் வாழ போறேன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்போ இவன்கிட்டயும் மெஷின் தான் பேசிச்சா? இவன் இவ்வளோ நேரம் என்ன லவ் பண்ணலையா? எல்லாமே நடிப்பு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹீரோ மயக்கத்துல இருக்கான். அப்போ மெஷின் சொல்லுது, "நீ ஓடி போய் ஹீரோயின கட்டி பிடிக்கலன்னா நீ சீக்கிரமாவே செத்து போயிருவேன்னு" சொல்ல, இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ முழிச்சு பார்க்குறான். பக்கத்துல தாத்தா எல்லாருமே இருக்காங்க. தாத்தா கிட்ட, "தாத்தா தாத்தா என்னோட ஒய்ஃப் எங்கன்னு?" கேட்க, "அவ அந்த சைடு இருக்கா, நீ போய் பாருன்னு" சொல்ல, இவன் ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, "நல்ல வேளை நீ உயிரோட இருக்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கான். அப்போ மெஷினோட சத்தம் கேட்குது, "ஒரு வழியா நீ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்ட. இனிமே உயிரோட வாழலான்னு" சொல்ல, இந்த மெஷின் சத்தம் கூட நம்ம ஹீரோயின் மயக்கமா இருக்கால, அவளுக்கு கேட்குது. எந்திரிச்சு, "ஒரு வேளை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்ட போல இருக்கு. இன்னும் ஹக் பண்ணணுமா? நல்லா ஹக் பண்ணிக்கோ. அது என்ன சொன்னாலும் செய்யின்னு" சொல்ல, இவனுக்கு ஷாக்கா இருக்கு. "உனக்கு மெஷின் சொல்ற சத்தம் கேட்குதான்னு" சொல்ல, "ஆமா எனக்கு எல்லாமே கேட்குது. இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பழகுனது, பாசமா பேசுனது எல்லாமே மெஷினுக்காக தானே. உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தானே. நான் கூட ஏமாந்துட்டேன். நீ உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருக்கன்னு. ச்சே நான் எவ்வளோ லூஸா இருந்திருக்கேன்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள, "நான் போய் உன்னை லவ் பண்ணேன் தெரியுமா? என்னை செருப்பால அடிச்சுக்கணும்னு" சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடறா. உடனே ஹீரோ, "இல்ல இல்ல நான் அப்படிலாம் பண்ணல. உண்மையாவே நான் உன்னை காதலிக்கிறேன்" ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஹீரோயின், "நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீ எப்படி மெஷின் சொல்றது எல்லாமே கேட்டியோ, நானும் அப்படிதான். இங்க பாத்தியா என் கழுத்துல ஒரு செயின் தொங்குது. இதுவும் ஒரு மெஷின் தான். இது வந்து நான் உயிர் வாழ்றதுக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட சொல்லிச்சு. அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" சொல்ல, இதை கேட்கும்போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. "நீ என்னை உண்மையாவே சாகணும்னு நினைச்சியா?" "ஆமா நான் உண்மையாவே நீ சாகணும்னு நினைச்சேன். நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு" சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிட்டு 2 பேருமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. "ச்சே நீலாம் ஒரு பொண்ணான்னு" கேட்க, "ஆமா ஆமா உன்னை விட நான் நல்லவதான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்டே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின், "சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இனிமே நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீ எனக்கு பணம் தரணும். ஹஸ்பண்ட் சொன்னாலும் நீ எனக்கு பணம் தரணும்னு" சொல்ல, அந்த மெஷின் பேச ஆரம்பிக்குது. "சூப்பர் சூப்பர் இன்னும் ஹஸ்பண்ட் சொன்னா நீ நிறைய நாள் வாழலான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் உன்னோட மெஷினுக்கு இதுவும் போதுமா இன்னும் வேணுமான்னு" கேட்க, உடனே ஹீரோ, "இல்ல 24 மணி நேரத்துக்கு 24 தடவை சொன்னா போதும். அதுக்கப்புறம் சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு" சொல்ல, "பரவாயில்ல நீ சொன்ன மாதிரியே செய்றேன். முதல்ல மூடிட்டு போன்னு" சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறான். ஆனா அவளுக்கு அழுகையா வருது. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, "இனிமே நான் அவன்கிட்ட தேவையில்லாம நடிக்க வேண்டியதில்ல. ஆனா ஏன் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்னமோ தெரில என் மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா. ஹீரோ வெளியே கிளம்பி போகும்போது இதை தாத்தா அசிஸ்டன்ட் 2 பேருமே கேட்டுருவாங்க. தாத்தா பேரன்கிட்ட நான் எதுவுமே கேட்கலப்பா நீ போன்னு சொல்ல ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தாத்தா யோசிக்கிறாங்க, ஓ இதுதான் விஷயமா, மெஷின்னால தான் என்னோட பேரன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானா, பரவாயில்ல பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட எங்களை யார் கொலை பண்ண பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றான், ஹீரோயினோட தங்கச்சி தான் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அவளை என் கையாலேயே கொலை பண்ண போறேன், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபையே கொலை பண்ண பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கான். இங்க தாத்தா முன்னாடி ஹீரோ ஹீரோயினும் அப்படியே உம்முனே மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்க. தாத்தா கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல அவன் தான் சண்டை போடுறான்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல அவ தான் சண்டை போடுறான்னு ஹீரோ சொல்ல 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உடனே தாத்தா, இங்க பாருங்க நானே வயசானவன், தயவு செஞ்சு கிட்ட போய் உட்கார்றீங்களான்னு கேட்க, ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்ந்துறா. அதுக்கப்புறம் தாத்தா, இங்க பாருங்க ஒருவேளை நீங்க சண்டை போடணும்னா 2 பேருமே கெட்ட வார்த்தையால நல்லா திட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பேசணும்னு சொல்ல, இல்ல தாத்தா எனக்கு ரொம்ப தலைவலிக்கு நான் போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இங்க ஹீரோ தாத்தா கிட்ட, தாத்தா நான் அவகிட்டலாம் பேச முடியாது, அவ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ கெட்டவன்னு சொல்ல, அதுக்கு தாத்தா, நீ தானே கெட்டவன், மருமகளை கெட்டவன் சொன்னா எனக்கு கோவம் வந்துரும்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, தாத்தா அவ என்ன சாகணும்னு நினைக்கா, அப்ப அவ கெட்ட பொண்ணு தானேன்னு சொல்ல, டேய் மடையா, அவ நீ சாகணும்னு நினைச்சா அவ ஏன் கார் ஆக்சிடென்ட்ல உன்னை காப்பாத்தணும், அது கூட நினைச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்க, அது எல்லாமே பணத்துக்காக தான் தாத்தா, அவளை நம்பாதீங்கன்னு சொல்ல, ஏன் நீ என்ன பண்ண, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த மெஷின் சொன்னது எல்லாமே செஞ்சல, அப்ப அவ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது கரெக்டா, 2 பேருமே செஞ்சது கரெக்டு தான், ஒழுங்கு மரியாதையா என்னோட மருமகளை சமாதானப்படுத்துன்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ள தோணுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உண்மையாவே அவ என் மேல பாசம் வச்சிருக்கா, நானும் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோயின் கிட்ட உட்காந்து, ஏ பொண்டாட்டி என் மேல பாசம் இல்லைன்னு சொன்ன, ஆனா அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல நீ தானே என்ன காப்பாத்தின, எதுக்கு காப்பாத்தினன்னு கேட்க, ஒரு மனிதாபத்தோட காப்பாத்தின, எனக்கு எப்படி தெரியும் மெஷின் வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்குன்னு, நான் சீக்கிரமாவே நீ செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், இன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பாப்போம், நீ உண்மையாவே என்னை பாசத்தால காப்பாத்தல, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, இவன் மனசுக்குள்ள, சேச்சே நம்ம வந்து லவ்ல விழுந்துடக்கூடாது, லவ்ல விழுந்தா என்னோட வாழ்க்கையே காலியாயிரும்னு சொல்லிட்டு, ஆமாடா நான் உண்மையாவே சுயநலத்துக்காக தான் உன்னை காப்பாத்தினேன், நான் பாசமா உன்னை காப்பாத்தலைன்னு சொல்ல இவனுக்கு கஷ்டமா இருக்கு. போடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, நின்று ஒரு நிமிஷம் என் பணத்தை தந்துட்டு போன்னு சொல்ல இவன் வந்து பணம் கொடுக்குறான். இப்போ ஹீரோயினோட மெஷின் சத்தமும் கேட்குது. ஹீரோயினுக்கு அந்த மெஷின் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் லைஃப் 4-5 நாள் கூடிட்டுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோயின், இங்கே பாரு எனக்கு நிறைய பணம் தந்துரு, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே, சேச்சே இவளை விட்டுட்டு போகக்கூடாது, இவளை எப்படியாட்டி இங்கே இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு கம்மியாக தான் பணம் தருவேன், உனக்கு கொஞ்சமாக பணம் தந்தாலே நீ 3 நாளைக்கு வாழ்வியாமே, அதெல்லாம் முடியாது, இனிமேல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீ என்கிட்ட வந்து 100 ரூபா கேட்கணும், நான் அப்படி தருவேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, போடா லூசுன்னு கத்த, ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, நான் நாட்டு லூசு தான், ஆனால் நீ பொய் புழுவனி முட்டை, என்னை லவ் பண்ணலன்னு பொய் சொல்கிறல்ல, நீ புழுவனி முட்டைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஹீரோயின் தெரியாதனமா கீழே விழ போறாளா, இவன் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு அவளோட ஹார்ட் பீட் எல்லாமே வேகமாக துடிக்கிறத பார்க்குறான். ஏய் பொண்டாட்டி உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்ன, ஆனால் என் மேலே விழுந்ததுக்கப்புறம் உன்னோட ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது, நீ என்னை லவ் பண்ணுறதானே கேட்கும்போது கரெக்டாக ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் ஒய்ஃபோட அம்மாவை பற்றின எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அங்கே ஓடி போகிறா. அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினோட அம்மா தானாக சாகலை, அவங்கள பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா இதான் ஹீரோயினோட அம்மா மெடிக்கல் சர்டிஃபிகேட், அவங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்திருக்கு, ஆனால் கேன்சர் இருந்த விஷயத்த டாக்டர் எப்பவுமே சொல்லாமல் மறைச்சிருக்காங்க, எதுக்காகனா இந்த டாக்டருக்கு ஹீரோயினோட அப்பா காசு கொடுத்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் பார்த்துருக்காங்க, லாஸ்ட்டில் ஹீரோயினோட அம்மா கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க, இது பிளான் பண்ண மர்டர் சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா, ஆனால் எதுக்குன்னு கேட்க அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்கிறான், அதாவது உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் சித்தி கூட தொடர்பில் இருந்திருக்காங்க, அவங்க கூட ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க, உங்கள் அம்மாவோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடணும்னு நினச்சி தான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதே, காதலிச்சு கிடையாது, அதுக்கப்புறம் எப்போ உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் தெரிஞ்சிச்சோ அந்த கேன்சரை வச்சு உங்கள் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டாங்க, உங்கள் அம்மாவையும் சாகடிச்சிட்டாங்க, உங்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவா. உடனே ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, நீ ஏன் அழுற, நான் உனக்காக இருக்கேன், எப்போவுமே இருப்பேன், நீ கவலைப்படாத சரியா, நீ கவலைப்படாத, அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் எல்லாமே கொடுப்பான். கரெக்டாக
தாத்தா அங்க வந்துருவாங்க. தாத்தா ஹீரோ கிட்ட, "டேய் என்னோட மருமகள எதுக்காகடா அழ வச்ச? நீ என்ன பண்ணன்னு?" கேட்க, "தாத்தா உங்களுக்கு புரியாது. நான் அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு வெளிய வந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் மறுபடியும் அழுதுட்டு இருப்பா. "எங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? எங்க அம்மாவுக்கும் ரொம்ப வலிச்சிருக்கும்ல. ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "நீ கவலைப்படாதடி. உங்க அம்மா எங்கேயுமே போல. உன் கூட தான் இருக்காங்க. நீ அழுதா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அழாத நான் உன் கூடவே இருப்பேன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமா இப்ப இவன்கிட்ட சிஸ்டம் என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லவே இல்லையே. இவனா வந்து தான் என்ன சமாதானப்படுத்துறான். ஒருவேளை உண்மையாவே இவன் என்ன லவ் பண்றானோ? போச்சு போச்சு நான் அப்படிலாம் நினைக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சமாதிய பார்க்க போறா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாருங்க மேடம நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்கள யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு" சொல்ல, அசிஸ்டன்ட்டும் ஓகே சொல்லிட்டான். இங்கே ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுவான்னா, அந்த அங்கிளோட பையன் கழுத்துல கத்திய வச்சுட்டு, "டேய் நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாம நீ என்னோட அக்காவ மட்டும் தானே கொலை பண்ணணும்னு சொன்ன. ஆனா நீ சொத்துக்காக ஹீரோவையே கொலை பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்க. என்னை ஏமாத்திட்ட தானேன்னு" கேட்க, உடனே இந்த பையன், "இந்த பாரு நான் ஒண்ணும் ஏமாத்தல. அது மட்டும் இல்லாம ஹீரோ செத்து போனா உனக்கு தான் நல்லது. பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படினாலும் ஹீரோக்கு உடம்பு சரியில்ல. அவன் சீக்கிரமாவே செத்து போக போறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து எல்லாமே உனக்கு தான். அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு. பேசாம அவங்க 2 பேருமே கொலை பண்ணிடலாமான்னு" கேட்க, இவளும் பிளானுக்கு ஒத்துப்பா. அந்த பையன் நாளைக்கு வந்து என்னோட தாத்தாக்கு பொறந்த நாளு. அப்போ நெறைய அடியாட்கள வச்சு ஹீரோ, ஹீரோயின தூக்கிடலான்னு சொல்ல, இவளும் ஓகே சொல்லிருவா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நெறைய கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு தாத்தாவ பார்க்க போவா. அப்போ அங்க நெறைய அடியாட்கள் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோ வந்து, "கவலைப்படாத பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, குடுகுடுன்னு ஓடிருவா. இவன் திரும்பி பார்த்துட்டு, "நான் நெனச்சேன் இவளுக்கு ஏன் என் மேல பாசம் இருக்க போதுன்னு" சொல்லிட்டு தனியாளா நின்னு எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து, "நின்னு நானும் அடிக்க வரேன்னு" சொல்ல, உடனே ஹீரோ கேட்குறான், "அப்ப எதுக்கு அப்போதே ஓடி போன? தாத்தாக்காக இவ்ளோ கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஏதாட்டும் உடஞ்சு போச்சுன்னா, நான் இப்ப அடிக்க போறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, நேரா தாத்தாவ பார்க்க போறாங்க. அங்க தான் அங்கிள், பையன் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. பையனுக்கு ஹீரோவ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கு. ச்சே! இன்னும் இவன் சாகலையான்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்கான். தாத்தா ஓடி போய், "என்னாச்சுடா? ஏன் லேட்டுன்னு" சொல்ல, ஹீரோயின் சொல்றா, "தாத்தா எங்கள கொலை பண்றதுக்காக நெறைய ரவுடி பசங்க வந்தாங்க. அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டோம்ன்னு" சொல்ல, இங்க தாத்தாக்கு டவுட் வருது. ஒருவேளை அங்கிளா இருப்பாங்களோன்னு கேட்க, உடனே அங்கிள், "என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கலாம் அப்படி பண்ண மாட்டோம்ன்னு" சொல்லும்போது, ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "சார் இது எல்லாமே உங்க ஒய்ஃபோட தங்கச்சி தான் பண்ணாங்கன்னு" சொல்ல, "சீக்கிரம் அந்த தங்கச்சிய கண்டுபிடிங்க. அவள சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அங்கிள், "பாத்தீங்களா தாத்தா நாங்க எதுவுமே பண்ணலன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட பையன அடி அடின்னு அடிக்கிறான். "டேய் இது எல்லாமே உன்னோட பிளான் தானேன்னு" கேட்க, "ஆமாப்பா எல்லாமே என்னோட பிளான் தான். அவங்க 2 பேருமே கொலை பண்ண பார்த்தேன்னு" சொல்ல, அதுக்கு அப்பா, "டேய் உனக்கு பிளான் போட தெரியுதா? நான் போட்டு தரேன்னு" சொல்லிட்டு இன்னொரு பிளான் போடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து நடந்து வரும்போது, அவ கை எல்லாமே வலிக்குது. சண்டை போட்டாளா, அதில வலிக்க ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு. ஹீரோ இத பார்த்துட்டு, "என்ன கை வலிக்கான்னு?" கேட்க, "ஆமா லைட்டான்னு" சொல்றா. உடனே ஹீரோ தூக்கிட்டான். "டேய் கை தான்டா வலிக்க சொன்னேன். கால் வலிக்கலல்ல. நீ கீழ இறக்கி விடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. என் கூட வான்னு" சொல்லிட்டு அழகா உட்கார வச்சுட்டு, அங்க போய் மெடிசின் எல்லாமே எடுத்துட்டு, அவ கைக்கு அக்கறையா போட்டு விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடா மெஷின் எதுவுமே பேசல. ஆனா இவன் என்ன அக்கறையா பார்த்துக்கிறான். ஒருவேளை இவன் உண்மையாவே லவ் பண்றானான்னு சொல்லிட்டு ரசிச்சு பார்க்கும்போது ஹீரோ கேட்குறான், "ஏய் பொண்டாட்டி, நீ எப்ப பார்த்தாலும் நான் சாகணும்னு நினைக்கிறா. ஆனா நான் எப்போ கஷ்டத்துல இருக்கனோ அப்ப நீ தான் வந்து காப்பாத்துற. உண்மைய சொல்லு. நீ என்ன காதலிக்கிற தானேன்னு" கேட்க, ஹீரோயின் முழிச்சுட்டு, "அதெல்லாம் கிடையாதே. நான் சும்மா தான் காப்பாத்துனேன் சரியா? நீ எதுவும் நினைச்சுக்காதன்னு" சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிட்டா. ஹீரோ மனசுக்குள்ள, "நீ என்னதான் பொய் சொன்னாலும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு" சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஹீரோயின் காலையில முழிச்சு பார்க்கும்போது, இந்த தங்கச்சி ஃபோன் போட்டு, "நல்லா கேட்டுக்கோ, உங்க அம்மாவோட சொத்து எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அது வேணும்னா என்ன தேடி வான்னு" சொல்ல, இவளும் அங்க போறா. இந்த தங்கச்சி ஹீரோயின கடத்திட்டு போய் ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்கா. ஹீரோயின் விடு விடுன்னு கத்திட்டே இருக்க, இந்த பொண்ணு சொல்றா, "உண்மைய சொல்லணும்னா, உன்னை எதுக்காக எங்க அப்பா பெத்தாங்க தெரியுமா? எல்லாமே எனக்காக தான். நான் பொறக்கும்போதே எனக்கு வந்து ஜோசியக்காரன் சொல்லிட்டான். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சீக்கிரமாவே செத்து போகப் போறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வர புருஷன் சீக்கிரமாவே செத்துருவான். நான் வந்து விதவையா தான் வாழுவேன்னு சொல்லிட்டான். அதனால தான் எங்க அப்பா உன்னை பெத்தெடுத்து உன்னோட ராசி எல்லாத்தையுமே எனக்கு மாத்திட்டாங்க" அப்படின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாகுது. ச்சே! கேடுகெட்ட அப்பாவா இருந்திருக்கான். இந்த மாரி அப்பாவ பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு, "நீ இங்கேயே இருந்து செத்து போ. நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டா.
கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஓடி வரான். ஹீரோயின் பார்த்துட்டு, "நீ இங்க வராத! என்ன சுத்தி பாம் கட்டி வச்சிருக்காங்க. நீ செத்து போயிருவ. போ போன்னு" சொல்ல, "இல்ல நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு" சொல்லிட்டு அவள கட்டி புடிச்சுட்டு, "நீ நல்லா தானே இருக்கன்னு" கேட்க, "டேய் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சுட்டு, இங்க பாரு என் கையில பாம் கட்டி வச்சிருக்காங்க. நீ போன்னு" சொல்ல, ஹீரோ வந்து அத அவுக்க முயற்சி பண்றான். ஆனா அவளோட கையில கை விலங்கு மாரி மாட்டியிருக்காங்க. அத கழத்துனா மட்டும் தான் ஹீரோயின தப்பிக்க வைக்க முடியும். அத கழத்துனாலே பாம் வெடிச்சிற மாரி செட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இத பார்த்துட்டு, "போச்சு இத இனிமே கழட்ட முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோயின் புடிச்சு தள்ளி விடுறா. "நீ போ போன்னு" சொல்லிட்டே இருக்க, "நான் போக மாட்டேன். உன் கூட தான் சாவேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்கிறா, "என்ன மெஷின் ஏதாட்டு டாஸ்க் தந்துச்சா? அப்படி டாஸ்க் தந்தா கூட ப்ளீஸ் என்ன விட்டு போயிரு. இந்த டாஸ்க் தான் செய்ய வேண்டான்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "இல்ல இது ஒண்ணும் டாஸ்க் கிடையாது. நான் உன்ன காப்பாத்தணும். நான் எப்படியாட்டு காப்பாத்தணும்னு" சொல்லிட்டு மெஷின் கிட்டயே ஹெல்ப் கேட்குறான். என்னோட ஒய்ஃப காப்பாத்தணும்னா, நான் என்ன செஞ்சா என்னோட ஒய்ஃப காப்பாத்த முடியும்னு கேட்க, மெஷின் ஒரு ஐடியா குடுக்குது. "நீ உன்னோட உயிர விட்டா உன்னோட பொண்டாட்டிய காப்பாத்திடலான்னு" சொல்லுது. இத கேட்ட ஹீரோ, "அப்படியா? ஓகே என்னோட உயிர எடுத்துக்கோ. ப்ளீஸ் என்னோட ஒய்ஃப மட்டும் காப்பாத்திருன்னு" சொல்ல, அந்த மெஷின் ஹீரோவோட உயிர கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கு. ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. "ப்ளீஸ் நிப்பாட்டு. அப்படிலாம் பண்ணாதன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ செத்து போயிட்டான். இத பார்த்த ஹீரோயின் ஓடி போய் அவன கட்டி புடிச்சுட்டு, "ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் ப்ளீஸ் எந்திரி, எந்திரி." அதாவது ஹஸ்பண்ட் சொல்லும்போதெல்லாம் அந்த மெஷின் நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்து அவன எந்திரிக்க வைக்கும்ல. அதே மாரி ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. ஆனா அவன் எந்திரிக்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. அவ கழுத்துல மெஷின் இருக்குல்ல, அது என்ன பேசுதுன்னா, "இனிமே நீ எப்பனாலும் உயிர் வாழலாம். இனிமே உனக்கு சாவே கிடையாதுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் உண்மையாவே இறந்துட்டானான்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது, தாத்தா ஒரு பெட்டிய தூக்கிட்டு வராங்க. இத பார்த்த ஹீரோயின், "அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் அஸ்தி வந்துட்டா. அச்சச்சோ! என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டானா? தாத்தா என்னாச்சு சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" கேட்க, தாத்தா முதல்ல சிரிச்சுட்டே தான் அந்த பெட்டிய கொண்டு வந்திருப்பாங்க. இவ அழுவுறத பார்த்துட்டு, "ஆமாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொல்ல, இவ அப்படியே பெட்டிய வாங்கிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுருவா. "இங்க பாருடா, நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன்ன ஏமாத்த தான் நான் உன்ன லவ் பண்ணலன்னு சொன்னேன். உண்மையாவே உன் மேல அக்கறை இருக்க போய் தான் நான் உன்ன நெறைய தடவ காப்பாத்துனேன். ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ எப்படியாவது திரும்பி வான்னு" சொல்ல, கரெக்ட்டா அங்க ஹீரோவோட சத்தம் கேட்கும். "இதோ வந்துட்டேன் பொண்டாட்டி. எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு" கேட்க, தாத்தாக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியாது. "டேய் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல. என்னோட மருமகளுக்கு உன் மேல எவ்ளோ அக்கறை இருக்கு பாத்தியா? சரி நீங்க 2 பேருமே ஜோடியா பேசுவீங்க. நான் எதுக்கு நடுவுலன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, "டேய் லூசாடா! எதுக்குடா இவ்வளோ நேரம் என்ன பார்க்காம இருந்தேன்னு" கேட்க, "என் பொண்டாட்டி என்ன ஐ லவ் யூ சொன்னத கேட்டுட்டே இருந்தேன். என்ன பொண்டாட்டி நீ உண்மையாவே என்ன லவ் பண்றியான்னு" கேட்க, "ஆமாடா நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? ஆமா எப்படி நீ உயிரோட வந்தன்னு" கேட்க, உடனே ஹீரோ, "எனக்கே தெரியாது. மெஷின் என்கிட்ட வந்து நீ எல்லா டாஸ்க்கும் முடிச்சுட்ட. இனிமே நீ ஃப்ரீயா இருக்கலாம். உனக்கு இனிமே சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் நான் இப்போ உன் முன்னாடி உயிரோட இருக்கேன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின், "ஆமா என்னோட தங்கச்சி எல்லாருமே என்ன ஆனான்னு" கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, "உன் தங்கச்சி, என்னோட அங்கிள், அங்கிளோட பையன் எல்லாருமே ஜெயில்ல போட்டாச்சு. இனிமே நம்மளுக்கு எந்த தொந்தரமும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஹீரோ தன்னோட பையில இருந்து ஒரு மோதிரத்த எடுத்து, "ஏய் பொண்டாட்டி ஐ லவ் யூ. நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். மெஷின் சொல்லி இந்த டாஸ்க் பண்றேன்னு நெனச்சிராத. என்னோட மனசார சொல்றேன். உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நீயும் என்னோட லவ்வ ஏத்துக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" கேட்க, இவ அந்த மோதிரத்த வாங்கி போட்டுட்டு, "நானும் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு" சொல்லும்போது, அங்க இவ்ளோ நாளும் 2 பேர்கிட்டயுமே ஒவ்வொரு சிஸ்டம் பேசிட்டு இருந்துச்சுல. இப்ப 2 சிஸ்டமும் சேர்ந்து வந்து பேசுது. "ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருமே காதல் ஜோடிங்க. ஆனா எங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. அதாவது உங்களை மாரி ஒரு ஆள கண்டுபிடிச்சு, உண்மையான காதல உணர வைக்கணும். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச டாஸ்க்கு. ஒரு வழியா நீங்க அத கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டீங்க. உங்களால தான் நாங்க சேர்ந்து வாழப் போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்ல, ஹீரோ, ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிட்டு, "ஓ! நீங்களும் ஒரு காதல் ஜோடி தானா? உங்களுக்கே ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்களா? பரவால்ல. நீங்க ஜாலியா இருங்கன்னு" சொல்ல, இவங்க 2 பேருமே அப்படி ஜாலியா போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் கட்டி புடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லாஸ்ட்ல 2 பேருமே அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் குடுத்துட்டு ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். புதுசா வந்து ஹைப்பும் செய்யுங்க. எல்லார் கமெண்ட்டும் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக கமெண்ட் பண்ணதுக்கு, பார்த்ததுக்கு, பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். பாய் பாய். அடுத்த மூவில பார்க்கலாம். மறக்காம லைக், கமெண்ட் பண்ணுங்க. அ புது சேனல்னால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நெறைய சேனல வந்து தூக்கிர்றாங்க. எத்தன சேனல் தெரியுமா? இதோட 4, 5 28,000 சப்ஸ்கிரைபர்லாம் வச்சத அப்படியே தூக்கிட்டான். 2 நாள் அழுதுட்டே தான் இருந்தேன். சாப்பிட கூட இல்ல. அந்த மாரி தூக்கிர்றாங்களா, ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. சரி நம்ம தூக்க தூக்க புதுசா பண்ணிட்டே இருப்போம். என்ன பண்றது? காசு தேவைப்படுதுல மக்களே!